ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஏலேருந்து பிக்கு போகும்போது 200 மீட்டர் 10 செகண்ட் 20 மீட்டர் per செகண்ட் நாங்கள் செஞ்சிட்டோம், நார்மலாக செய்கிறது தான். ஆனால் பி டு ஏ போகும்போது நீங்கள் பத்தாபாலி தானே பண்ணுறீங்க. பத்தாபாலி பண்ணிங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனாக நெகட்டிவ் வரும் வெலோசிட்டியில், அதாவது ஹால்லாஜூவில். அப்போ negative 200 meter divided by 10 second, you get negative 20 meter per second. So di sini membawa maksud negatif, membawa maksud patah balik ataupun arah bertentangan. Correct ah? Okay. அதே குவான்டிட்டி ஸ்காலார்னா குவான்டிட்டி ஸ்காலார் வச்சுப்போம். இப்போ வந்து இதில் நான் ஒரு சொந்த கொஸ்டின் சிடி கொடுக்குறேன். இதில் வந்து ஓகே contoh 200 மீட்டர் அதே 10 செகண்ட்ல இருக்கு. ஓகேயா? cari hal laju cari laju jika objek bergerak dari C ke D dalam kilometer per jam. இப்படி கொடுக்குறாங்க வச்சுக்கிங்க கேள்வியை. ஸோ உங்களுக்கு தெரியும் கிலோமீட்டர் per ஜாம்லாம் மாற்றுறது எப்படின்ட்டு. இல்லாட்டியும் ப்ரோக்ராம் போட்டுற வேண்டியதான். இந்த சாப்டர் தானே ப்ரோக்ராம் வந்துச்சு. ஓகே. சி டு டியோ இல்லை டி டு சியோ ஸ்காலா லாஜுக்கு தேவையா டைரக்ஷனு? லாஜுக்கு டைரக்ஷன் தேவையா? இல்ல, தெளிவா இருக்கணும். ஏன் நீ குழம்புற? ஹால் லாஜுக்கு மட்டும் தான் டைரக்ஷன் முக்கியம். பத்தா பாலேவா இல்ல நேரடியா போறான்னு இதுக்கு தேவையில்லை. நீ சி டு டி கேட்டாலும் டி டு சி கேட்டாலும் ஒரு ஆன்சர் தான். ஓகேயா? ஸோ லாஜு நீங்க தேட போறீங்களா? ஓகே, லாஜு தேடுறது முக்கியம் இல்ல, நம்மளுக்கு கிலோமீட்டர் per ஜாம்ல வேணும். ஸோ மொதல் எழுதிக்கிங்க அதோட ஃபார்முலா என்னது. அதே தான் நம்ம ஃபார்முலா ஷார்ட் ஃபார்மாக ஆக்கிடுவோம். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸோ வி ஈக்குவல் டு எஸ்டின்னு சொல்லுவோம். எஸ்னா டிஸ்டன்ஸு, வினா லாஜு இல்லாட்டி ஹால் லாஜு. எஸ்னா டிஸ்டன்ஸ் இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட். பார்த்துக்கிங்க ரெண்டுத்துக்கும் ஒரே சிம்பிள் தான் பாய்ப்போம். ஓகேயா? இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 200 மீட்டரு, distance வந்து 200 meter, the jarak. Masa yang diambil adalah 10 saat. Sekarang kamu kena tukar yang ini kepada kilometer kan? Okay ya? Sekarang kamu kena tukar yang ini kepada kilometer. உங்களுக்கு இருங்க, சார்ட் பண்ண வேண்டாம், நான் டைம் கொடுக்குறேன். இது உங்களோட எக்ஸ்ட்ரா ஒர்க். அதாவது என்னன்னா, இப்போ நான் செஞ்சிருக்கேன்ல, இது அழகா நோட்ஸ் மாதிரி எழுதி எனக்கு ஸ்னாப் பிக்சர் பண்ணுங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஓகே, நான் உங்களுக்கு வந்து என்னோட ஐடியா நான் கொடுக்கணும்னு பார்க்குறேன். ஓகேயா? அப்புறம் எழுதிக்கிங்க. இங்க மட்டும் பாருங்க, மீட்டர் டு கிலோமீட்டர் மாத்தணும்னா divide 1000 bahagi 1000. செகண்ட் டு ஹவர் 60 divide 60. ஒரு ஜாம் 3660. இப்ப 60ல இருந்து ஜாமுக்கு போறோம், ரைட்? அப்ப என்ன 3600 ஒண்ணா மாறுது. அப்ப டிவைட் தானே வரும். ஆமாண்ணே, இது டிவைட் பண்ணா தானே 1 வரும். அப்ப 10 டிவைட் 3600 ஹவருக்கு மாறிடும். ஓகே, இப்போ நீங்க ஜவாப் எழுதிக்கலாம். ஸோ மேலே வந்து 0.2 வரும், கீழே வந்து 10 டிவைட் 3600 வந்து அம்மா அது 1/360. நான் ஃப்ராக்ஷன்லேயே எடுத்துக்கிறேன். கிலோமீட்டர் இது ஜாம். அதுக்கப்புறம் நேரம் ஆன்சர் போட்டுருங்கடா. ஓகே, 0.2 டிவைட் 1 டிவைட் 360. ஸோ ஆன்சர் வந்து 72 கிலோமீட்டர் per ஜாம். இப்போ ஹவர்னு மாற்றிக்கலாம். ஓகே, இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? லாஜுக்கும் ஹால் லாஜுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேயா? லாஜு வந்து ஜாரா பாகி மாசா, ஹால் லாஜுன்னு வந்து சசாரான் பாகி மாசா. ஹால் லாஜுக்கு வந்து டைரக்ஷன் இருக்கு. அதோட டைரக்ஷன் வந்து நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் அந்த மாதிரி இல்லை. பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ்னா நேரா போறேன், நெகட்டிவ்னா பாத்தாபாலே பண்றேன். புரியுதா? ஓகே, கம். அப்புறம் ஓகே, இது பார்க்கலாம். எனக்கு வேற படம் இருக்கு, உங்களுக்கு வேற படம் இருக்கு. அதான் அதை எடிட் பண்றதே பெரிய பாடுடா. நான் டெக்ஸ்ட் புக்ல எடுத்து அப்படியே எடுத்துட்டேன். இங்கிலீஷ்ல எடிட் பண்றது சரியான பாடு.
ஓகே, இது பார்த்தாக்கா டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற விஷயத்தை தான் இந்த செக்கும் எடுத்து வச்சிருக்கான். இது வேற என்ன நோட்ஸ் இல்ல, ஒரு செக்கு கிட்ட வாங்கினேன் நான். அவன் பார்த்தாக்கா இப்போ டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு மாதிரி எடிட் பண்ணி அவர் போட்டிருக்காரு. டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற விஷயம் தான் அதுலயே இருக்கு. ஆனா 50 வாங்கிட்டாரு நோத்தாவை பாரு. எங்க டைம் நான் போய் வாங்கினா ஒரு சாப்டர் 50 ரிங்கேட்டா இல்ல 3 சாப்டர் 50 ரிங்கேட் வித்தாரு. பட் ஸ்டில் he make money வார். ஒரு ஆள் கிட்ட இருந்து 50 வாங்குறான்னா கொஞ்சம் எடிட்டிங் நல்லா இருக்கு. நான் உட்காந்து செஞ்சேன்னா இதை விட நான் நோத்தா செய்யலாம். 10 பேர்னா 500 கோடினா அதுவும் எல்லாமே சொன்னாங்க தான். அவர் டைப் கூட பண்ணலையே, எல்லாமே காப்பி பேஸ்ட் தானே. அதுவும் மலாயில மட்டும் தான் விற்பாரா, இங்கிலீஷ்ல விற்க மாட்டாரா. இங்கிலீஷ்லாம் நான் மாத்தினது, எல்லாத்தையும் மறைச்சி இதை போட்டு அதை போட்டு வா படாத பாடுல. சரி சரி வாங்க. லாஜுனா என்னது? ஓகே, அதோட நல்லா புரிஞ்சுக்கணும், அதோட டெஃபினேஷனை கவனிங்க. லாஜுனா என்னது? காடார் பெருபகான் ஜாரா. ஓகேயா, இங்கிலீஷ்ல வந்து ஸ்பீடுன்னு போட்டிருக்கோம். ஸ்பீட்னா என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ்னு போட்டிருக்கோம். ஓகேயா, முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இந்த வேர்ட்ஸ் காடார் அல்லது ரேட். ரேட் அப்படின்னாலே ஓவர் டைம்னு அர்த்தம். காடார்னாலே ஓவர் டைம். என்ன ஓவர் டைம் லாஜு? ஜாரா தானே. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா காடார் பெருபகான் ஜாரா, மேல என்ன இருக்கும் அதுதான். அப்ப ஹால் லாஜுனா காடார் பெருபகான் சசாரான். என்ன சசாரான் பாகி மாசா தானே, புரியுதா? காடார்னு சொன்னாலே ஓவர் டைம் அப்படிதான் அர்த்தம். ரேட்னா ஓவர் டைம். ஓகே, இது ஜும்லா மாசாவா? ஓகே, ஜும்லா மாசா வந்து ஸ்டில் காடார் தான், கீழே மாசா இருக்கு தானே, அப்ப காடார் தான். காடார் பெருபகான்னு எழுதிடணும், மேல என்ன இருக்கு? ஜும்லா ஜாரா. இவ்வளவுதான் டெஃபினேஷன். ஓகேயா, சிம்பிள் தான். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டோட்டல் டிஸ்டன்ஸ், ரெண்டுத்துக்குமே ஒரே யூனிட் தான், மீட்டர் பெர் சார் தான். ஓகே, எஸ்ஐ யூனிட். எஸ்ஐ யூனிட்னா இதுதான், ஒண்ணுதான் இருக்க முடியும். வேற வேற யூனிட்னா கிலோமீட்டர் பர் ஜாம். அது வந்து மேத்ஸ்ல ரொம்ப கேட்பாங்க, கிலோமீட்டர் பர் ஜாம். சயின்ஸ்ல மீட்டர் பர் செகண்ட் தான் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அத்துப்படின்னு நினைக்கிறேன், டக்கு டக்குன்னு போயிடலாம். ஓகே, ஒருத்தன் இப்ப இது பண்ணியிருக்கான், அவன் காலில் என்னமோ வச்சிருக்கான், அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க எல்லாம் ஸ்பாட் மேன் தானே, சொல்லுங்க. அது வந்து இதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியல. சரி, அது எதுக்கு? ஸ்டேபிளா இருக்கு, ஸ்டார்ட் பண்றதுக்கு. அது ஒரு ஸ்டார்ட்ல இருக்கா, அதனால ஸ்டார்ட் பண்ணா நம்ம சொல்லிரலாம். இல்ல கிரிப் இல்ல, கிரிப்க்கு இல்ல. அந்த புஷ்க்குனே. இல்லையா, அது இல்ல. இதுக்கு பேர் வந்து ஸ்டார்ட் பிளாக்னுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஸ்டார்ட் பிளாக்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் பிளாக் எதுக்குன்னா, அவன் எல்லா எனர்ஜியும் சேர்த்து அல்ல இது வச்சிருப்பான். ஒரு ஒரு புஷ், அதாவது நம்ம புஷ்ன்னு சொல்றோம். ஆனா நம்ம சயின்ஸ் படிச்சோம்னா அதுக்கு பேரு மொமெண்டம். ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்காக தான் அந்த ஸ்டார்டிங்ல அப்படி வச்சிருப்போம். ஏன்னா ஓட்டம் எடுக்கிறதுக்கு, சிம்பிளா சொல்லணும்னா. ஓகேயா, இதுக்கு பேர் ஸ்டார்ட் பிளாக் சொல்லுவாங்க. சரி, அது விடுவோம், அது அவுட் ஆஃப் டாபிக். பட் ஜஸ்ட் டு சி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையான்ட்டு, அதுக்கு பேர் ஸ்டார்ட் பிளாக்னு சொல்லுவோம். சரி, இப்ப அடுத்தது போலாம், இந்த விஷயத்துக்கு போலாம். இப்ப பாருங்க, இவன் தான் 2 செகண்ட்ல 10 மீட்டர் ஓடினா, 6 செகண்ட்ல 50 மீட்டர் ஓடினா, 100 மீட்டர்ல 10 செகண்ட்ல 100 மீட்டர் ஓடிட்டான். அப்ப 100 மீட்டர் ரேஸ்ல இவன் எத்தனை 10 மீட்டரு 10 செகண்ட்லயே முடிச்சுட்டான். அவ்வளவு வேக மாட்டான் அவன். ஐ திங்க் உசேன் போல்ட்டோட ரெக்கார்ட் 9.51. உசேன் போல்ட் 9.51 58 போட்டிருக்கு. 58 51 இருக்கலாம், மேபி அவன் ரெக்கார்ட் அவனே உடைச்சிருக்கலாம், ரைட்? மேபி அப்பேற்பட்ட ஒரே 9.51 ஒரு 10 எடுத்துட்டானே ஃபைட் கொடுக்கலாம்ல டெக்ஸ்ட் புக்காரன். இது மலேசியன் ரன்னை கூட எடுத்திருக்காங்க இந்த மாதிரி 10.71 கிட்ட. ஓகே, 71. ஓகே, பை. இது பார்ப்போம். Seorang pelari 100 meter akan mengalami perubahan jarak
Sebaik saja memulakan dari garisan permulaan. So, a 100 meter sprinter will undergo will experience the change in distance as soon he started off from his garisan permulaan starting point. Okay, starting line lah. Okay, so perubahan jarak இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் வெட்டிக்கு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நேரா விஷயத்துக்கு போயிருமா? சரி, இப்போ என்ன கேட்குறாங்க? முதல்ல லாஜு பெலாரி பட கெடுடுகான் ஏ, கெடுடுகான் ஏல எவ்வளோ லாஜுன்னு கேட்குறாங்க. ரைட்டா? சரி, நம்மளோட ஃபார்முலால இருந்தா எப்பவுமே இந்த சாப்டர்ல ஃபார்முலா மட்டும் தான் முதல்ல எழுதணும். V equal to SOT எழுதிக்கிங்க. ஸோ இப்போ நம்ம தேடுறது லாஜுவோ ஹால் லாஜுவோ ரெண்டுத்துக்கும் ஒரே தான், V தான் பாய்க்கிறோம். எஸ்னா செசாரானும் முடியும், டிஸ்டன்ஸும் முடியும். ஓகே, ஸோ செசாரான் எவ்வளோ? இங்கேருந்து இங்கே எவ்வளோ? 10 மீட்டர். எவ்வளோ செகண்ட் எடுத்துறாங்க? 2 செகண்ட். ஸோ 5 மீட்டர் per second. சிம்பிள். ஓகே, சரி, அடுத்தது குபேரா என்ன பண்ணோம்? பிலேருந்து சி வரைக்கும் உள்ள இதை இது பண்ணணும். கெடுடுகான் பி கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ கந்தி பண்ணணும்? எவ்வளோ டைம் எடுக்கணும்? 50 மீட்டர்ஸ். 50 மீட்டர் 40 மீட்டர்ஸ் 4 செகண்ட்ஸ். 40 மீட்டர் 4 செகண்ட்ஸ் எடுத்திருக்க. ஆமா, எது கரெக்ட்? 40 மீட்டர் 4 செகண்ட்ஸ். ம் 40 மீட்டர்ஸ் 4 செகண்ட்ஸ் இல்ல, ஆரம்பத்துல இருந்து தான் பார்க்கணும். ஓ, எவ்வளவு இருக்கா? காஸ்ட்ல இருந்து இங்க எவ்வளவு வரா? 50 மீட்டர்ஸ். அது கரெக்டா தான் வரணும். ஆனா என்னன்னு தெரியல, இருங்க நான் செக் பண்றேன். அது அப்படி கொடுக்க கூடாது. ஓகே, 40 இங்க 4 10 செகண்ட் 4 செகண்ட் 10 வரணும். 50க்கு 5 தானே வரணும். கொஸ்டின் ஏரர்னு நினைக்கிறேன். இருங்க செக் பண்றேன். இல்லையே, அப்பயும் எப்படி மாறுமே. ஓகே, அவங்க கேட்டது லாஜு புலாரி பட கெடுடுகான் பி. அவங்க ஏலேருந்து பி கேட்கல, அதனால நீ அப்படி செய்ய முடியாது. புரியுதா? அப்ப நம்ம அவன் இங்கேருந்து ஆரம்பத்துல இருந்து இங்க எவ்வளவு எடுத்திருக்கான்? 50 மீட்டர் தானே? 50 மீட்டர் எத்தனை செகண்ட் எடுத்திருக்கான்? 6 செகண்ட். அப்ப 8.33. அப்ப இதை நீங்க இது பண்ணணும். 8.33 மீட்டர் per second. ஓகே, இப்ப லாஜு புராத்தா போயிடலாமா? ஸோ லாஜு புராத்தாக்கு ஃபுல்லாக எழுதிருங்க ஃபார்முலாவை. நம்ம உங்களுக்கு நிறைய வாட்டி செஞ்சுட்டோம் அது ஃபார்ம் 4லே. அதாவது சில மாதங்களுக்கு முன்பு ஜும்லா ஜாரா பாகி ஜும்லா மசா. ஸோ ஜும்லா ஜாரா பார்த்தீங்கன்னா மொத்தம் நீங்க பார்த்து 10 50 100ன்னு எடுத்து பண்ணிருங்க. மொத்தமா 100 மீட்டர் ஓடி இருக்கான். புரியுதா? 100 மீட்டர் எத்தனை இதுல ஓடி இருக்கான்? 10 செகண்ட்ல ஓடி இருக்காரு கையே. ஸோ 10 மீட்டர் per second. இந்த சாப்டர் ஆக்சுவலி கூலான சாப்டர். ஏன்னா எல்லாமே முக்காசி கால்குலேஷன், ஒரு பொருள் எப்படி நவுறுது, எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கறது, இது நல்லா இருக்கும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபீல்டு. இதுதான் ஃபிசிக்ஸ் ஃபீல்டு. ரொம்ப கஷ்டமா இருக்கா? வரணும் இதுக்கப்புறம். ஓகே, இதுல என்ன கஷ்டமா இருக்கும்னா, நீ கஷ்டமே இருக்காது, நீ தான் கஷ்டப்படுத்து. அதான் என்ன சொல்றேன்னா, நீ கத்து கொடுக்கறத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஏதாவது கேள்வி இருந்தா அப்பப்பே கேட்டுரு. நீ மனசுல எல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஒரு நாள் கொட்டினா அப்புறம் எங்கிட்ட வேலைக்கு ஆக போகுது. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்தது போலாமா? ஹால்லாஜுக்கு போலாம். ஹால்லாஜு என்னது? அதே கதை தான். ஓகே, ஹால்லாஜுவோட ஃபார்முலா என்னது? அதே தான் பாருங்க. டிஸ்டன்ஸ் ஓவர் டைம், சாரி டிஸ்பிளேஸ்மென்ட் ஓவர் டைம், செசாரன் பாகி மாசா. புரியுதா? அப்ப மாசா இருக்கா கீழே, அப்ப காடார் பெருபான் எழுதிருவோம். ரைட்டா? டெஃபினேஷன்ல காடார் பெருபான் வந்துடும். நீங்க அவனுக்கு கொடுத்த டெஃபினேஷன் பண்ண வேண்டாம், நீங்களே சொந்தமா தயாரிங்க. இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன்ல,
இந்த மாதிரி செக் உங்க சொல்ல மாட்டாங்க. இந்த ஓவர் டைம்னா கடார்னு. ஓகேயா? இங்கிலீஷ்ல ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்னு ரெடியா எழுதி வச்சுக்கணும். ஓகே, மேல என்ன இருக்கு? டிஸ்பிளேஸ்மெண்ட், ரைட்? ஸோ ரைட் டிஸ்பிளேஸ்மெண்ட் முடிஞ்சு. அதான் அதோட டெஃபினேஷன். காடார் பெருபான் ரெடியா எழுதி வச்சுக்கணும். மேல என்ன இருக்கு? செசாரான். அப்ப செசாரான் எழுதிடு, முடிஞ்சு. காடார் பெருபான் செசாரான். யாரு சொன்ன எல்லா டெஃபினேஷனும் ஆஃப் ஆல் பண்ணணும்னு? சிலதை டிரைவ் பண்ணுங்க இந்த மாதிரி. Oke, baik, kita sambung. Contoh pengiraan. Kereta bermula bergerak dari titik O menuju ke titik akhir C. O lainnya C ke bodoh, OC pada sesaran. I think N miss out. மொத்தமா 12 மீட்டர் pada arah timur. ஓகே, ஏன்னா செசாரான் சொல்லணும்னா டைரக்ஷன் சொல்லணும்ல, அதனால தான் ஆரா திமோர்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? பை. hal laju kereta dari titik O ke A, O to A. இதுல வந்து இனிஷியல் எங்க ஃபைனல் எங்கன்னு அவங்க சொல்லணும், ஏன்னா செசாரான்ல. புரியுதா? ஓலேருந்து ஏக்கு. ஓகே, V ஈக்குவல் டு S ஒத்தி ஓலேருந்து ஏக்கு பாருங்க எத்தனை மீட்டரு? 4 மீட்டரு, ரைட்? அப்ப 4 மீட்டரு எத்தனை செகண்ட்ல? 2 செகண்ட்ல. அப்ப 2 மீட்டர் per second. ஓகே, அடுத்தது பாருங்க ஏலேருந்து பி. பாத்தீங்களா, நம்ம அதை சொன்னல, நம்ம அந்த மாதிரி கனெக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ஹால்லாஜுக்கு. இங்க நம்ம ஏலேருந்து பி இப்படி குபேரன் கனெக்ட் பண்ண பாரு. 50 minus 10 40 மீட்டர் 4 செகண்ட். அது வந்து செசாரான்ல. புரியுதா அவனுக்கு குபேரன்? ஓகே, ஏலேருந்து பி பாருங்க. ஏலேருந்து பி 4 மீட்டர் to 8 மீட்டர். அப்படின்னா இது எத்தனை மீட்டரு? 4 மீட்டர் தான். ஓகேயா? ஸோ ஏன்னா 4 to 8னா 4 மீட்டர் தான். V ஈக்குவல் டு ST. அதே 4 மீட்டர் தான் வருது. ஓவர் அதே 2 செகண்ட் தான் வருது. ஏலேருந்து பி வரைக்கும் தான் 2 செகண்ட். ஸோ ஜாப் பண்ணியா 2 மீட்டர் per second. ஓகே, அடுத்தது O to C. velocity. O to C னா S பத்தி ஓலேருந்து C வரைக்கும் எத்தனை மீட்டரு? 12 மீட்டர். எத்தனை செகண்ட் எடுத்திருக்கான்? 6 seconds. 2 4 6 2 மீட்டர் per second. எல்லா இடத்துலயுமே 2 மீட்டர் per second தானே கிடைக்குது. ஆமாண்ணா. அப்பனா இது வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க? யூனிஃபார்ம் வெலாசிட்டி. என்ன சொல்லுவாங்க? யூனிஃபார்ம் வெலாசிட்டி. மலாயில என்ன சொல்லுவாங்க? hal laju seragam. seragam. ஓகேயா? hal laju seragam. seragam சேம்னு அர்த்தம். ஓகேயா? அதெல்லாம் வரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரும், கிராஃப்ல வரும். அவ்வளவு சீக்கிரம் உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டேன், வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் சென்ட் பண்றேன். கிராஃப் இருக்கு, கிராஃப் கிராக்கான்னு சொல்லுவோம். விட்டுருவோமா அவ்வளவு சீக்கிரம்? நான் அப்பயே சொன்னேன்னா இல்லையா, இந்த சாப்டர் ஒழுங்கா படிக்கல, சயின்ஸ் சாப்டர் 12ல நீங்க திருப்பி இதை பாப்பீங்க, 11ல சாரி. ஓகே, இப்ப நான் ஒரு அடிஷனல் क्वेश्चन கொடுக்க போறேன். hal laju kereta dari titik C sampai A. கேளுங்க. தேடிட்டேன். தெரியாச்சா? ஓகே, எவ்வளோயா? -2. -2. ஆமா, 1 செக் பண்ணிடலாம். ரெடி? ஓகே, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மென்ட் ஓவர் டைம். பாருங்க, சிலேருந்து ஏனா ஆப்போசிட் டைரக்ஷன் தானே போறான். ஓகே, -2 கிடைக்குதா? பார்க்கலாம். ஓகே, இங்க 12 மீட்டர், இங்க 4 மீட்டர்ல முடியுது, ரைட்டா? அப்ப மொத்தம் 8 மீட்டர் தானே அவங்களுக்குள்ளார, ரைட்டா? ஆனா நம்ம -8 மீட்டர்னு போடணும், ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். இப்ப அவன் இப்படி போகும்போது நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துட்டோம்னா, பத்தாபாலி பண்ணும்போது நெகட்டிவ். அப்ப மாசா எவ்வளோ? 4 செகண்ட் தானே. அப்ப -2 மீட்டர் per second. ஓகே, -2
ஈக்குவல் டு ஆப்போசிட் டைரக்ஷன் எழுதிக்கிங்க. arah berlawanan. நம்ம பொதுவா வந்து ரைட் ஹேண்ட் சைடு போனா பாசிட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனா நெகட்டிவ்னு அஸ்யூம் பண்ணுவோம். ஓகேயா? இல்ல நான் ரைட் ஹேண்ட் சைடு நெகட்டிவ்னு அஸ்யூம் பண்ணலாமா? பண்ணலாம். லெஃப்ட்டுக்கு போனா பாசிட்டிவ்னு அர்த்தம் உங்களோட விஷயத்துல. ஓகேயா? சரி, இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்தது பச்சுத்தான் போயிருவோம். ஓகே, சரி, பச்சுத்தான்னா என்னது? முதல்ல பச்சுத்தானோட ஃபார்முலாவை பாருங்க. பச்சுத்தான்னா என்ன தெரியுமா? நான் சொல்றது கேளுங்க. பச்சுத்தான் வந்து ஓகே அக்சலரேஷன் சொல்லுவோம். ஓகே, பச்சுத்தான இதோட ஃபார்முலா எப்படின்னா ஹால் லாஜு அகேர், இதுல லாஜுவே வரல, ஹால் லாஜு தான். அப்படின்னா இதுவும் வெக்டர் குவான்டிட்டின்னு உங்களுக்கு புரியணும். இதான் அதோட ஃபார்முலா இங்கிலீஷ்ல. acceleration is equal to final velocity இருந்துச்சுன்னா எழுதாதீங்க, நான் சும்மா காட்டுறேன். மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஓவர் டைம். இது என்னது? acceleration. புரியுதா? அப்ப கீழே டைம் இருக்கா? கீழே டைம் இருந்தா என்ன எழுதுவோம்? kadar perubahan. இங்கிலீஷ்ல ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப். சேஞ்ச் ஆஃப் இந்த 4 வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். நாயில 2 வார்த்தை தான், கடார் பெருபான். மேல என்னது? ஆனா அது மைனஸ் பண்ணுத, அது மைனஸ் பண்ணணும். அது பேர் தானே பெருபாகனு. கரெக்டா இல்லையா? பெருபாகன் என்ன அர்த்தம்? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இப்ப நானு 20 கேஜில இருக்கேன், 50 கேஜிக்கு ஏறிட்டேன். அப்ப பெருபாகன் எவ்வளோ? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தானே பண்ற, அதுதானடாப்பா பெருபான்னு. புரியுதா? அது விஷயம் இல்ல. எதை தோலா பண்ணிக்குது? வெலோசிட்டியை தானே. அப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலோசிட்டி. kadar perubahan hal laju. மேட்ச் ஆகுதா? டெஃபினிஷன் பாருங்க இருக்கு. kadar perubahan hal laju, rate of change of velocity. சரி, இது ஃபார்முலா ரொம்ப பெருசா இருக்கு, அதனால நம்ம அதை சிறுசா மாத்திடுவோம். எப்படி? acceleration சொல்றது கேளுங்க. அது ரொம்ப மலாயோ இங்கிலீஷோ இதுதான் நோட்டேஷன் நம்ம பாய்க்கிறது. a equal to v minus u. அது என்ன u? v னா நம்ம ஏற்கனவே தெரியும், இது ஹால் லாஜுன்ட்டு. ஓகே, ஆனா இது ஹால் லாஜு அக்கீர்னு வச்சுக்கிட்டோம். ஹால் லாஜு அவால்னா v க்கு முன்னாடி எது வரும்? லெட்டர்ஸ்ல u தானே வரும், அதனால தான் u வச்சுக்கிட்டோங்க. நீங்க பாட்டு v v ரெண்டும் v மாதிரி இருக்கு. அப்ப எதை படிக்கிறது ஒழுங்கா? புரியுதா உங்களுக்கு? கரெக்டா எழுதணும். v minus u over t. ஓகேயா? vனா என்னது எழுதிக்கிங்க. இது வந்து எழுதணும் கீழே. vனா என்னது? uனா என்னது? tனா மாசா அல்லது டைம். ஏனா பச்சுதான், அதாவது acceleration. இது உங்களுடைய நீங்க எழுதிக்கிங்க. vனா ஃபைனல் வெலாசிட்டி, ஹால் லாஜு அகேர் ஒன்றே எழுதிக்கிங்க. மலாய் வெர்ஷன்ல இதுல நான் மலாய் கொடுக்குறேன் இந்த யூக்கு. யூனா ஹால் லாஜு அவால், இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க மலாயில, இங்கிலீஷ்ல. ஸோ பச்சுத்தானோட ஃபார்முலா a equal to v minus u over t. இது ஆக்சுவலி ஃபார்ம் 2ல படிச்சாச்சு. ஃபார்ம் 2 சாப்டர் 10 சாரி சாப்டர் 9 ஸ்பீட் அண்ட் அக்சலரேஷன் டாபிக்ல படிச்சிட்டோம். சரியா? ஓகே, சரி. இப்ப இதோட யூனிட் எப்படி நம்ம படிக்கிறது? யூனிட் ஆஃப் ஆல் வேற பண்ணணுமே. யூனிட் எவன் சொன்ன ஆஃப் ஆல் பண்ணணும்னு? தேவையே இல்லை. சொல்றத காது கொடுத்து கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். எப்படின்னு பாருங்க.
இப்ப acceleration என்னது v minus u over t இதானே. v minus u னா என்னது, அது ஸ்பீடுப்பா, ரைட்டா. ஏதோ ஒரு ஃபைனல் ஸ்பீட் மைனஸ் இனிஷியல், சாரி, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஆலாஜு அகேர் தொலை ஆலாஜு அவால். அப்ப அதோட யூனிட் என்னது, மீட்டர் பர் செகண்ட். கீழே டைமு, அதுவும் செகண்ட். அப்ப இது வந்து நம்ம மெத்தமேட்டிக்கா பார்ப்போம். மீட்டர் பர் சாட்டை நம்ம என்னன்னு எழுதுவோம், எம் மீட்டர் பர் சாட் இப்படின்னு அர்த்தம், ரைட்டா. இந்த எஸ் மேல கொண்டு வர்றது பிரச்சனை இல்லை, ஆனா கொண்டு வந்தோம்னா -1 எழுதணும். இது ஃபார்ம் 3 மேட்ஸ், கரெக்டா. அப்ப மீட்டர் பர் சாட் கீழே ஒரு சாட்னா ms -1 ஓவர் s ன்னு அர்த்தம், கரெக்டா. அப்ப இந்த s மேல கொண்டு வந்தாக்கா s -1 s -1, கரெக்டா. அப்ப s சேம் பேஸ் பாருங்க. அப்ப இது ரெண்டையும் பிளஸ் பண்ணிக்கலாம். -1 plus -1 you depart -2. ஸோ அதனால தான் அதோட யூனிட் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ அதோட யூனிட் வந்து மீட்டர் பர் சாட் அப்படின்னு சொல்லுவோம். மீட்டர் பர் சாட், அதாவது மீட்டர் பர் சாட் வெலாசிட்டி, அப்புறம் பர் சாட். புரியுதா உங்களுக்கு? ஓகே, ms -2ன்னு எழுதலாம், அல்லது ms ஸ்கொயர் இப்படின்னு எழுதலாம். நீங்க ஸ்லாஷ் போட்டீங்கன்னா -2ன்னு எழுத வேணாம், +2. ஏன்னா இது நீங்க கீழே வைக்கிறீங்க, பெச்சான் கீழே வைக்கிறீங்க. பெச்சான் நான் பாருங்க இங்க ஸ்லாஷ் பண்ணல, அப்படின்னா மேல கொண்டு வந்திருக்கேன், அப்பதான் -2 மாறும். புரியுதா? இப்படி விட்டீங்கன்னா இப்படியே இருக்கட்டும். அதை நீங்க மேல கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா இப்படி வரும், -2. ஓகே, அதான் SI யூனிட். ஃபார்முலா நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். A = v minus u over t. சரி, as usual ஓட்டப்பந்தயக்காரன் முடிச்சிட்டான், காடி ஓட்டுறவன் முடிச்சிட்டான், அடுத்து சைக்கிள் ஓட்டுறான். ஓகே, ரெடி. அப்புறம் வாங்க, உங்க லத்தியான் பிரஸ்டாசில தான் நீங்க எவ்வளோ கற்றுக்கிட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. ஓகே, சைக்கிளில் போறாம இருங்க. முதல்ல அவன் பாருங்க கோசத்துல இருக்கும். ஏன் சொல்லுங்க, சைக்கிள் பார்க்கிங்ல எல்லாம் இருக்கும், சைக்கிள் ஓடிக்கிட்டே இருக்குமா, நம்ம போய் பிடிப்போமோ? பார்க்கிங்ல தானே இருக்கும், அதனாலதான் ஹால் ஆஜு கோசம் பார்க்கிங்ல இருக்கு தெரியுமா. இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா காடான் ரேஹாட் சொல்லுவோம். காடான் ரேஹாட் atau pegun. கார்டன் பார்க்கிங் அப்படின்னு எழுத மாட்டோம். இங்கிலீஷ்ல வந்து அதுக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டாட்டிக்கா, ரெஸ்ட் பொசிஷன், ரெஸ்ட் ஆர் ஸ்டேஷனரி பொசிஷன். ஓகேண்ணா அப்படின்னு எழுதிக்கிங்க. இதெல்லாம் பாருங்க டெக்ஸ்ட் புக்ல நிறைய கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இதை கரைச்சி குடிச்சாச்சு. இதை வருஷம் பிசிக்ல இதே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், அதனால தெரியும் எங்க எதாவது சொல்லி கொடுக்கணும்ட்டு. ஓகே, இது முதல்ல அவன் காஸ்ட்ல இருந்து இருக்கான் 20 செகண்ட், அப்புறம் 40 செகண்ட். ஓகே, நடு கணக்கு இல்லல்ல. இது v, கரெக்டா. அகேர் இது u, கரெக்டா. கோசமா இருந்தாலும் அது u தான். ஓகே, இப்போ வந்து இதோட அக்சலரேஷன் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவன் என்னமோ பேசியிருப்பான், அதெல்லாம் தேவையில்லை. நம்ம நேரா ஃபார்முலா போட்டு கால்குலேட் பண்ணுவோம். A = v minus u over t. v எவ்வளோ, 40, கரெக்டா. இங்க இருக்கு u எவ்வளோ, கோசம். நீங்க பாட்டு 20 போட்டுறாதீங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண, ஞாபகம் இருக்கட்டும். எத்தனை செகண்ட் பிடிச்சிச்சு, 5 செகண்ட். ஸோ 8 கிடைக்கும் ஆன்சரு. யூனிட் மறந்துடாதீங்க. நீங்க பெச்சுத்தான் அக்சலரேஷன்னா ms2 அல்லது 8ms -2, இதை எழுத கத்துக்கிங்க, -2. சரி, ஓகே. இந்த பெச்சுத்தான்னா என்னது ஆக்சுவலி வந்து, ஓகே எனக்கு வந்து ஃபார்முலா வைஸ் புரிஞ்சிருச்சு, ஆனா பெச்சுத்தான்னா என்னது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப நம்ம காடியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், காடி முதல்ல கோசத்துல இருக்கு, ரைட்டா. அப்புறம் 10, 20, 30, 40 அப்படியே எண்ணெய் அமுக்க அந்த ஸ்பீடு ஏறிக்கிட்டே இருக்கு பத்தியா, அதான் அக்சலரேஷன். அதே பிரேக் அமுத்துனீங்கன்னா அந்த ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே வருது பத்தியா, அதுக்கு பேரு டிசலரேஷன். மலாயில ஞா பெச்சுத்தான், ஞா பெச்சுத்தான். நம்ம பெச்சுத்தான் படிச்சிட்டோமே, இதுலயே கிராஃப்லயும் படிச்சோமே. இது கிராஃப் கிராக்கன் ஆமா படிச்சோமா இல்லையா?
ஏமாத்த முடியாது. படிச்சோனே ஞாபகத்தான்லாம் இருக்கு. பாருங்க, இதே கிராஃப் தான்டா, இதே மாதிரி தான் கேள்வி வரும் லெப்பே குரான். ஸோ உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் அது. எங்கடா எங்கே ஓடிடுச்சு டிஸ்டனு. காடார் பெருபான் லாஜுன்னு சொல்றீங்களே, இதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீட். இதுதானே பச்சு தானே. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனல் பொசிஷன், இனிஷியல் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவ்வளோவா கண்டுக்க மாட்டோம்ல. ஏன்னா அப்போ நான் சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு புரியாது. ரைட்டா, நம்ம சும்மா கிரேடியன் மட்டும் எடுத்துருவோம். ரைட்டா, இதே விஷயம் தான் இதுக்கப்புறம் வரும். இப்போ நீங்க நார்மலா படிக்கிறீங்க. ஓகே சரி. ஜிகா பிரேக் பைசிக்கல் டித்தக்கான், அதாவது பெச்சுத்தான் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஞா பெச்சுத்தான். ஞா பெச்சுத்தான்னா எப்படி நம்ம எழுதுவோம்னா, ஞா பெச்சுத்தான் எப்படி நம்மளுக்கு தெரியும்னா, ஜவாப்பான் பெச்சுத்தான் எப்படி ஞா பெச்சுத்தான்னு தெரியும். ஜவாப்பான் பெச்சுத்தான் jika negatif maka perkara itu disebut nyah pecutan. Englishல சொல்றேன், எழுதிக்கோ. If the acceleration getting negative value, எழுதிட்டியா? அதுதான் இருங்க, acceleration gets negative value. Acceleration getting negative value, okay, then it is known as a deceleration. Then it is known as deceleration. Deceleration. Okay. Acceleration na tekan minyak, deceleration na tekan brake. ஒருவேளை ஸ்பீடு மாறாமலே இருந்துச்சுன்னா, இப்போ நான் 80ல் ஓடுறேன்ப்பா, 80லே தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம், உன் எக்ஸலரேஷன் கோசம். ஏன்னா ஸ்பீட் ஏறணும், இல்லாட்டி ஸ்பீட் இறங்கணும். அப்பதானே பச்சுத்தான் இருக்கும். நீ 80லேயே போய்கிட்டு இருந்தீங்கன்னா எங்க பச்சுத்தான் இருக்கும்? நம்பலையா? இப்ப பாருங்க, ஒருத்தன் ஆரம்பிக்கிறான், முடிக்கிறான், இங்கேயும் 80 இங்கேயும் 80. நீ ஒரு 2 ஹவரே போட்டுக்கோ, இது ஒரு 80 கிலோமீட்டரே போட்டுக்கீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, acceleration equal to v minus u over t போடுவீங்களா? அப்ப மேல என்ன ஆயிரும், 80 minus 80யா? நீ 2 ஹவரோ இல்ல 20 ஹவர்ஸோ மேல கோசம் ஆச்சுன்னா கீழே கோசம் தானே. பாத்தீங்களா, ஸ்பீட் மாறலன்னா acceleration equal to 0ன்னு இதான் ப்ரூஃப். புரியுதா? நீங்க கால்குலேஷன் மூலமாவும் காட்டலாம், அதை புரிஞ்சுக்கிற விதத்திலையும் சொல்லலாம். பச்சுத்தான்னா என்னது, acceleration என்னது, ஒரு ஸ்பீடு எவ்வளவு தூரம் குறிப்பிட்ட நேரத்துல எவ்வளவு ஏறுது. அப்ப ஸ்பீடு ஏறினா தான் பச்சுத்தான் நீயே சொல்ற. அப்ப ஏறலன்னா சமமா இருந்துச்சுன்னா 0. டெஃபினேஷன் மூலமாவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கால்குலேஷன் மூலமாவும் நம்ம காட்டிக்கணும். ஓகே, அடுத்து போலாம். அடுத்தது கலக்கல் காலை. என்னது, எல்லாம் உங்களோட இது என்ன சொல்லுவாங்க, லத்தியான் பிரஸ்டாசி. ஜோம் கிட்ட சுபா. அங்க உங்ககிட்ட வெறும் பி வரைக்கும் தானே இருக்கு. உங்க ஓகே, பி வரைக்கும் தானே இருக்கு. ஆமாம். ஓகே ஓகே, போலாமா? ஓகே, ஃபார்முலா இப்போ என்னென்ன ஃபார்முலா இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். வெலோசிட்டியோ ஸ்பீடோ ரெண்டும் ஒரே ஃபார்முலா தான், எஸ் ஓவர் டி. இது ஒரு ஃபார்முலா, ரைட். ரெண்டாவது என்ன ஃபார்முலா நம்ம படித்தோம், v மைனஸ் யூ ஓவர் டி. அவ்வளோதான் ஃபார்முலா. சரி, இப்போ மெத்தட் டு ஆன்சர். Seorang lelaki memandu kereta dengan hal laju 10 meter per saat dan mengambil 10 saat untuk berhenti. Berapakah pecutannya? Okay, a man drive his car with the velocity of 10 meter per second and took 10 seconds to stop. How much is the acceleration? இதான் கேள்வி. சரி, அவன் முதல்ல என்ன லாஜூல வந்தான், 10 மீட்டர் per சாட் தானே. ஓகே, அப்ப இது வந்து u, இதுல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு இந்த क्वेश्चन. எத்தனை மாசம் எடுத்திருக்கான்,
10. 10 செகண்ட் டைம். அப்புறம் ஐயோ வி கொடுக்கலையே, அந்த berhenti தாண்டா வி. ஸ்டாப் பண்ணிட்டானா ஸ்பீட் இருக்குமா இருக்காதா? இருக்காது. நான் என்ன பக்கிங் தான் சொன்னேன். berhentiனா கோசம். புரியுதா? இந்த மாதிரி தான் அவங்களை போட்டு குழப்பாங்க. அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, ஏ என்னன்னு கேக்குறாங்க. இதான கேள்வி. ஆமா. ஒரு ஃபார்முலாவை v minus u over t. நிறைய பேர் பாசிட்டிவ் ஆன்சர் வேணும்னு சொல்லிட்டு பெரிய நம்பர் தொலை சின்ன நம்பர் போட்டுருவாங்க. கையை வெட்டிடுவேன். நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அப்படிதான் செய்யணும். உங்களோட வி என்னது? இப்ப கோசம் தானே, கோசம் தான் எடுக்கணும். மைனஸ் 10 ஓவர் 10 ஓவர் 10. ஓகே, அப்ப என்ன வருது ஆன்சர்? நெகட்டிவ் 10 ஓவர் 10ல. அப்ப உங்களுக்கு ஆன்சர் -1 ஆமா மீட்டர் பெர் சாட், ரைட்? ஓகே, அவங்க அக்ஸலரேஷன் கேட்டனால தான் -1 மீட்டர் பெர் சாட். ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஞாபகம் வச்சுதான்ட்டு, பிரப்பக்கா ஞாபகம் வச்சுதான்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஞானா நெகட்டிவ்னு அர்த்தம் வந்துருச்சு. ஆனா நம்ம நெகட்டிவ் போட மாட்டோம். ஞாபகம் வச்சுதான்னு வெள்ளனியா கேட்டுட்டாங்கன்னா நெகட்டிவ்ல ஆன்சர் கொடுக்க கூடாது. புரியுதா? ஏன்னா நெகட்டிவ் அக்ஸலரேஷன் தான் ஞாபகம் வச்சுதான், ரைட்டா? அப்ப இந்த ஞான் நம்ம சொல்லிட்டா அந்த நெகட்டிவ் இங்க வந்துருச்சு. அப்ப உங்க வேலை வந்து வெறும் பொச்சுத்தான் மட்டும் எவ்வளவுன்னு கொடுக்க வேண்டியதான். இப்ப இந்த கொஸ்டினை நான் ஞா பொச்சுத்தான் மாத்திரன்னு வச்சுக்கீங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைச்சிச்சா? ஆனா கடைசியா எழுதும் போது 1 மீட்டர் பெர் சாட் தான் எழுதணும். ஏன்னா ஞான்ற வார்த்தை நெகட்டிவ் அர்த்தம் கொண்டு வந்துருச்சு, நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேயா? டோன்ட் வரி, அது வந்து ஞா பொச்சுத்தான் கேள்விக்கு மட்டும் தான். சரியா? இப்ப நம்மளுக்கு கிளியரா தெரியுது பிரேக் பிடிக்கிறான்பா இது, அதனாலதான் -1. ஓகே, அடுத்து போலாமா? ஐ திங்க் மழை பெய்யுது. நம்ம பெட்டர் யூஸ் மைக்ல. வெயிட், ஹெட்செட் போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க. seorang murid menunggang motosikalnya dengan hal laju 30 meter per saat. Okey ya. Dan mengambil masa 2 minit untuk sampai ke sekolah. Sampai ke sekolahனா அங்க பார்க் பண்ணிடுவான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவனுங்க சரியா சொல்லல. அவன் எதுல இருந்து அவன் எடுக்கும் போது ரெஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்ட்டு. சரி, அவன் sampai ke sekolah வந்து 0 minus 30. ஆக்சுவலி வந்து இந்த கொஸ்டின் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஓகேயா? நாட் அ குட் கொஸ்டின். ஓகே, ஸோ நான் இந்த கொஸ்டினை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறேன். seorang murid menunggang motosikalnya yang berada dalam keadaan rehat. என்ன அப்ப 2 மினிட்ஸ்னா வந்து அதுக்கு என்ன செகண்ட்ஸ்க்கு மாத்தி ஆனோம் தானே? Yes, wait, I will let you know. Okay, yang berada dalam keadaan rehat. இங்கிலீஷ்ல வந்து என்ன போட்டிருக்கு கொஸ்டின் படி? இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கா? இங்கிலீஷ்ல takes 2 minutes to reach the school தான் போட்டிருக்கு. இல்ல முதல்ல இருந்து படி. A pupil rides his motorcycle with a velocity of 30 milliseconds. Okay, wait. A people rides the motorcycle which was at rest position. என்ன திருப்பி சொல்லுங்க. அங்க எழுதிருக்காங்க. கவனம் எங்க இருக்கு உங்களுக்கு? which was at rest position. ஓகேயா? இப்போ வந்து ஆரம்பத்துல ரெஸ்ட் பொசிஷன் சொல்லிட்டாங்க, ரைட்டா? அப்ப இதுதான் u தான் 0. புரியுதா? அது எத்தனை ஹால் லாஜுக்கு ஓட்டுறான்? 30க்கு, ரைட்டா? இதான் v வந்து 30. மாசா எவ்வளோ? சாட்ல தான் இருக்கணும். ஆனா இது 2 மினிட்ல இருக்கு. 2 மினிட் you change to saat 120. so 2 minute வந்து 120 saat. Faham? Sekarang kita cari A equal to V minus U over T. V dia adalah 30, U dia adalah kosong. Okay, dah bagi tahu dan time dia adalah 120. எவ்வளோ? 0.25 ms
நெகட்டிவ் -2. 2 போலாமா அடுத்ததுக்கு? ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா penggunaan rumus amat penting இது சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் படிச்சிருக்கோம், அது அத்தனையும் என்னென்ன எத்தனை ஃபார்முலா இருக்கு அதெல்லாம் பார்க்க போறோம். ஓகே, ஸோ முதல்ல நம்ம படிச்ச ஃபார்முலா லாஜு. லாஜு ஈக்குவல் டு ஜாரா பாகி மாசா. மஜா மாசாக்கு மஜா வச்சிருக்கேன். ஐயோ கடவுளே. ஓகே, ரெண்டாவது வந்து இது லாஜு புராத்தா எடுத்துக்கீங்க. லாஜு புராத்தா எல்லாம் ஒரே ஃபார்முலா தான், கோரிங் தான். ரைட்டா? ஜும்லா ஜாரா பாகி ஜும்லா மாசா. லாஜுக்கு மட்டும் தான் புராத்தா ரொம்ப கேட்பாங்க, ஹால் லாஜுக்கு கேட்க மாட்டாங்க. ஓகே, மூணாவது பாத்தீங்கன்னா ஹால் லாஜு ஈக்குவல் டு சசாரான் பாகி மாசா. நாலாவது pecutan. Pecutan பாத்தீங்கன்னா hal laju awal hal laju akhir minus hal laju awal. குபேரன் உனக்கு தெரியும் தானே எப்படி மாத்தணும்னு? ஓகே குட். பாகி மாசா. Final velocity minus initial velocity divided by time, that is your acceleration. ஓகே, ஆனா நம்மளுக்கு தேவைப்படுறது ரெண்டு தான் சிம்பாலிக்கான ஃபார்முலா. v equal to st s, v equal to s over t, a equal to v minus u over t. அவ்வளவுதான். இங்க ஓடிடுச்சு. ஓகே, பை. அந்த விடுகதையெல்லாம் அவினாஷ் மிஸ் பண்ணியிருப்பான் ஆரம்பத்துல. அது யாராவது அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. அவன் கேட்டானா நான் உங்களை ரிஃபர் பண்ண சொன்னோம். ஸோ நீங்க கத்து கொடுங்க. ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். பாருங்க, அவன் முயற்சி எடுக்கிறானா, அவங்கள்ட்ட கேட்கறானா, கூகுள் மீட்லாம் வரேன்னு சொன்னானா அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கத்து கொடுங்க. ஓகேயா? அப்படி அவன் முயற்சி எடுக்கலன்னா அதை அப்படியே விட்டுருங்க. டோன்ட் ஃபார்ஸ் எனி ஒன். அவனுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா அவன் வந்து படிக்கட்டும். ஆனா கேட்டாங்கன்னா நீங்க சொல்லிக் கொடுங்க. இப்படிதான் இருக்கணும். சரி, அடுத்தது சொந்த பங்கீரான் அவனுக்கு கொடுத்துருக்கானுங்க பாருங்க. அவன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கானுங்க. ஆனா நான் இங்கிலீஷ்ல அதுக்கு ஆன்சர் கொடுக்கல தானே? கொடுக்கல. மலாயில மட்டும் கொடுத்துருவோம்னா, கொடுத்தாலும் நம்ம திருப்பி செய்வோம். ஓகே, ready? Seorang murid telah menyertai acara larian 100 meter. Dia telah mencatatkan 12.58 saat. Dalam acara tersebut, berapakah laju purata? Sama simple. Laju puratana அதெல்லாம் ஒண்ணுதான். லாஜு புராத்தானா என்னது? மொதல் எப்பவுமே ஃபார்முலா தான்ப்பா. ஓகே, ஜும்லா ஜாரா பாகி ஜும்லா மாசா. ஜாரா வந்து 100 மீட்டர். யூனிட்டோட சேர்க்க போறீங்கன்னா சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12.58 சார். இது எவ்வளோ வருதுன்னு கனெக்ட் பண்ணிக்கிங்க. இல்ல ரெண்டு தம்பாட் தான் எடுக்கணும். 7.95. 7.95 is correct answer. மீட்டர். இது வந்து நம்ம லாஜு தான் गाइस. என்ன தேடுறோம்னு மத தெளிவா கண்ணை திறந்து பாருங்க. பெச்சுதானா இருந்தா தான் நெகட்டிவ் 2. லாஜுவோ அல்லாஜுவோ அது ms நெகட்டிவ் 1 தான். ஓகே ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, B1 B2 B3 கேக்குறாங்க. சரி, இந்த क्वेश्चन கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணுவோம். Are you ready? Okay,
Sebuah kereta bergerak dari titik A ke titik B. Okay. A to B 800 meter சொல்றாங்க. 65 second சொல்றாங்க. Kemudian, okay, மொத்தமா A to B 800 meter and 65 saat. Okay. சரி. அப்புறம் kereta itu berpatah balik. Dia curi idea saya. Okay, tak apa. B லேருந்து இப்ப C க்கு போறாங்க. B லேருந்து C க்கு போறாங்க. ஓகேயா? ஜாரா கேட்டிருந்தாக்கா பாசிட்டிவ் நெகட்டிவ் போட தேவையில்லை. ஆனா செசாரான் வந்துச்சுன்னா நெகட்டிவ் கண்டிப்பா நிச்சயமா நம்ம எழுதி ஆகணும். ஏன்னா patah balik arah berlawanan, betul tak? B dan C வரைக்கும் 315 சொல்றாங்க. மீட்டரு dalam masa 30 saat. ஓகே, சரி. கொஸ்டின் வந்து லாஜுவா, ஹல்லாஜுவா, ஜாராவா, செசாரானா கண்ணை தெளிவாக்கி பார்க்கணும். ஓகே, பார்ப்போம். ஒன்னாவது, berapakah laju kereta itu pada titik B? பாருங்க, அவங்க கேட்டது வந்து titik B ல எவ்வளோ. ஓகே, titik B னா அவன் போய் சேர்ந்துட்டான், ரைட்டா? சரி, அப்ப laju equal to ஜாரா bahagi masa. ஸோ ஜாரா வந்து 800 மீட்டர், மாசா வந்து 65 செகண்ட், ரைட்டா? ஓகே, இது எவ்வளவு வருது பாருங்க. அவ்வளவுதான். 12.31. ஓகே, இவனோட பதில் கேட்போம். மீட்டர் per saat. வேணாம், இந்த மாதிரி எழுதாதீங்க. நீங்க கொஞ்சம் ப்ரொஃபஷனலா எழுதுங்க. MS நெகட்டிவ் சத்து. ஓகே, sekarang question 2, very careful. Tentukan jumlah sasaran yang dilalui oleh kereta itu. எவ்வளவு டோட்டலா டிஸ்டன்ஸ் அவங்க இது டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் கேக்குறாங்க. சரி, முதல்ல A to B நம்ம பாசிட்டிவ் 800 எடுத்துப்போம். ஏன்னா pergi ke kanan positif, pergi ke kiri negatif kan. ஓகே, A to B வந்து 800 மீட்டர் எடுத்துட்டோமா? ஜும்லா தானே கேக்குறாங்க, அப்ப தம்பா. இது வந்து பத்தாபாலியோட டிஸ்டன்ஸ்ல 350 லெஃப்ட் சைடுல போடுறாங்களா, அதனால நெகட்டிவ் 350 வந்துரும். So positif bracket negatif lah. Jadi total dia 450 meter ke kanan வரும். அண்ணா எனக்கு ஒரு கேள்வி. இப்போ அவங்க சொன்னாங்களே மேலே அது கார்டன்ஸ் பேக் 350. ஸோ இப்போ எனக்கு இப்போ அந்த காடி எங்கே தான் இருக்கு? அதன் டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு, கடைசி நிற்கிதா? ஓகேண்ணா, தேங்க்ஸ். நீங்க இப்படியும் செய்யலாம், இல்லாட்டி மத நீங்க பாருங்க 400 மீட்டர் 450 மீட்டர் டி கீரி டாரி கீரி அப்படியா போடுவோம். ஓகே, ஜஸ்ட் 450 மீட்டர் போடுங்க. ஆனா நம்ம வந்து இதை வந்து டைரக்ஷனோட போடணும். அதனால இது எங்கேருந்து எங்க வந்துச்சு? பாராட்ல இருக்கு. ஓகே, 450 மீட்டர் பாராட் dari titik B. 450 meter west from point B. அண்ணா உங்க மைக் என்ன ப்ளாக் பண்ணுதானே? இல்ல, இப்போ ஓகேயா? இப்போ ஓகேண்ணா. 450 மீட்டர் பாராட். ஓகே, ஏன்னா அது பாராட் சைட்ல இருக்குல்ல, இந்த சைடுனா பாராட் பாருங்க. இப்படின்னா தீமோர், இப்படின்னா உத்தாரா, இப்படின்னா ஸ்லாத்தான். ஓகே, சரி. இல்லாட்டி இப்படி கூட நீங்க பார்க்கலாம். நான் சொன்ன இன்னொரு டெஃபினேஷன் ஞாபகம் இருக்கா? எங்க ஆரம்பிக்கிறான்? இங்க ஆரம்பிக்கிறான், இங்க முடிக்கிறான், சில முடிக்கிறான். 800 மீட்டர் டோட்டல். இங்க 350னா இங்க 450 தானே? ஆமா. ஆரம்பிக்கிறான், முடிக்கிறான் 450. அதே தான் ஆன்சர். ஆமா. ஓகேயா? ஓகே, berapakah hal laju kereta? Displacement over time. hal lajuனா வந்து அதேதான், velocity is equal to displacement over time. So displacement வந்து டோட்டலா 450 தான் வரும், ரைட்? டைம் டேக்கன் இங்க ஒரு 65, இங்க ஒரு 30, 95. 4.74. ஓகே,
4.74. 4.74. MS1 negative 1. MS -1. அண்ணா இது அந்த உசேன் போல்ட் 9.58 தானே. நான் தான் சிவாவா சொல்றேன். செக் பண்ணேன். ஓகே. அடுத்து போலாமா? போலாம். அடுத்து பார்ப்போம். Berapakah pecutan acceleration கேள்வி. உசேன் போல்ட் jika berlari dalam keadaan pegun, ஞாபகம் இருக்கா? இந்த ட்ரிக்லாம் நான் உங்களுக்கு வெள்ளனியா சொல்லி கொடுத்துட்டேன். pegun, rehat, stationary, rest, இதெல்லாம் என்ன அர்த்தம்? u equal to 0. இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்றான். Dan mencecah hal laju, இது 10.44 meter per second di garisan penamat 100 meter. அந்த மீட்டர் வந்து உங்களுக்கு குழப்பறதுக்கு. ஏன்னா நம்ம acceleration தேடணும்னா distance displacement தேவையா? தேவையில்ல. வெறும் வந்து ஃபைனல் வெலாசிட்டியும் இனிஷியல் வெலாசிட்டியும் தான் தேவை. அப்புறம் டைம் தேவை, ரைட்? ஆமா. சோ acceleration equal to v minus u over t. ஓகே. v னா 10.44. u னா cosine divided by 9.58. ஆமா. இது 1.09. 1.09 கிடைக்குதா பாரு. கிடைக்குதா? 1.09 ms negative 2. ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பாடம். ஏன்னா இது ஸ்டார்டிங்கே ஒரு சாப்டர் எப்பவுமே ஸ்டார்டிங்ல போல முடிஞ்சிருச்சு. ஓகேயா? நீங்க யூனிவர்சிட்டிலாம் போனீங்கன்னா முக்கால்வாசி பேர் ட்ராப் அவுட் ஆகுறது இந்த ஒரு காரணம் தான். இப்போ ஒரு டாபிக் ஆரம்பிக்கிறாங்கன்னா லெக்சரரு, நீ அதை மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நீங்க 2வது வாட்டி போகும்போது உனக்கு புரியாது பாதியிலே போறதுனால. அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் படிக்கும் உனக்கு மோட்டிவேஷனலாகவும் இருக்காது. இதை கவர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள லெக்சரர் அடுத்த சாப்டர் போயிருவாங்க. அங்கேயும் நீ அதே திருன்னு முடிச்சுக்கிட்டு இருப்ப. இது என்னோட சொந்த அனுபவம். ஓகேயா? ஸோ எப்பவுமே டாபிக் ஆரம்பிச்சுட்டா பிரச்சனை இல்லை. அதுல ஏதாவது ஒரு நாள் வர முடியலன்னா, ஆனா புது டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும் மிஸ் பண்ணாம போயிடும். ஓகே, லைஃப் லெசன். நெக்ஸ்ட் டி. என்னடா என்னென்னமோ போட்டிருக்காங்க. Syafiq berlari dari titik R ke S yang terletak pada jarak 100 meter utara dari R. ஓகே, 100 மீட்டர் உத்தாரான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆருக்கு உத்தாராவா இருக்கிறது S, கரெக்ட். ஓகே, dia pula berlari ke arah T 150 meter ke timur dari S. Correct, tanah timurna kanan bono. Dia meneruskan larian ke arah U அதாவது 100 meter selatan. அப்ப ஆரும் U ஒரே லெவல்ல தான் இருக்கு, ரைட்? இங்கே 100, இங்கே 100னா. Okey, dari T. Jumlah masa yang diambil adalah 60 saat. Okey ya. Cari dia punya jarak. Jaraknya 100 campur 150 campur 100. Betul tak? So jawapan dia 350 meter. Okay, அடுத்தது லாஜு புராத்தா பாப்போமா? லாஜு புராத்தானா என்ன அர்த்தம்? ஜும்லா ஜாரா over jumlah masa. Jumlah jarak dia adalah 350 meter. Jumlah masa yang diambil adalah 60 saat. Velnya சொல்லிட்டாங்களே முதல்ல. क्वेश्चनல கண்ணு கருத்தமா இருக்கணும். ஓகே, எவ்வளோ? 5.83. 5.83.
83 83 மீட்டர் பெர் சாட். -1 வரணும். ஏன்னா இது லாஜு தானே. லாஜும் ஹால் லாஜும் -1. சசாரன் பெச்சுதான் மட்டும் தான் -2 வரும். ஓகே, அடுத்து போயிருமா? சசாரன் பாப்போமா? சசாரன் எவ்வளவு வரும்? டிஸ்பிளேஸ்மென்ட் இல்லையா? டிஸ்பிளேஸ்மென்ட் முதல்ல கண்டுபிடிக்கணும். நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வாட்டியும் அதே தான். ஷார்ட்டஸ்டா? நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்? எப்படி சசாரன் தேடுறது? என்ன தீத்தே அது? ஸ்டார்டிங் பாயிண்ட், ஃபைனல் இந்த பாயிண்ட். ஃபைனல் பொசிஷன் இங்க, ரைட்டா? இனிஷியல் பொசிஷன் இங்க. ஆமா. நீ இப்படி சுத்திட்டு வந்தாலும், இப்படியே போயிட்டு அமெரிக்காக்கு போயிட்டு வந்தாலும், ஆரம்பிச்சது இங்க தானே, முடிக்கிறது இங்க தானே, ரைட்? இப்படி தானே போற. ஓகே, இங்க இருந்து இங்க எவ்வளோ? 100 மீட்டர் தானே, 150 மீட்டர். இது என்ன ஆறா? தீமோர் தானே. ஆமா. 150 மீட்டர் டு ஈஸ்ட். ஓகே, அடுத்தது எழுதிக்கிங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். வெலோசிட்டி. அடுத்தது அல்லாஜு. அல்லாஜுனா என்ன அர்த்தம்? ஃபைனல் வெலோசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலோசிட்டி ஓவர் டைம். ஓ சாரி ना, acceleration velocity. குழப்பாத. velocityனா just சசாரான் பாகி மாசா. ஓகே ஓகே. சோ சசாரான் தான் கண்டுபிடிச்சிட்டோம். 150 தானே, மாசா அதே 60 செகண்ட் தானே. ஆமா. நீ எங்க வேணாலும் போ, எனக்கு தெரிஞ்சது என்ன, எங்க இங்கட்டு 100 மீட்டர் 2.5. ஓகே, சோ 2.5 ms நெகட்டிவ் சன்2. ஓகே, சோ உங்களுக்கு பிரசன்ட் வேணும்ல? என்னமானவா வேணும்? இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கா? ஓகே, நம்ம சில क्वेश्चन செய்வோம் இப்போ. ஓகேயா? மேபி நான் உங்களுக்கு क्वेश्चन 2 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஏன்னா அதுல நிறைய இருக்கு, ரைட்? மற்றதெல்லாம் நீங்க ஒண்டியா செஞ்சுட்டீங்க. ஓகே, ஆப்ஜெக்டிவ் क्वेश्चन ஒண்டியா தான் செய்யணும், வேற வழி இல்ல. நான் எல்லாத்தையும் முடிக்கணுமா? எல்லாத்தையும் முடிக்கணும். இதில் நம்ம என்ன இன்ஸ்டால்மெண்ட் செய்ய முடியும்? ஓகே, எல்லாத்தையும் முடிச்சிருங்க. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். நான் இவ்வளோ தூரம் 8 பேஜ் நான் செய்ய மாட்டேன். இது ஃபிசிக்ஸ்ல நான் சொல்லி கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் இதுதான், சாப்டர் 2ல முன்ன ஒரே ஒரு பாட் தான், இவ்வளோ பெரிய நீட் பாட் இருக்குல்ல, எல்லாத்தையும் இங்கேயே எழுதி எல்லாத்தையும் இங்கேயே மேக்ஸிமம் ஒரு எவ்வளோ 40 நிமிஷத்துல முடிச்சிருவேன் கிளாஸை. இன்னும் 40 நிமிஷம் நானே சொந்தமா கேள்விலாம் தயாரிச்சு கொடுப்பேன், அவ்வளவுதான். முன்னெல்லாம் நம்ம வந்து இதுல சொல்லி கொடுக்கும்போது எங்க பேரா சென்டர்லயும், பேரானா இது ஈப்போ சென்டர்லயும், செம்மோர் தான் வந்து சுங்காசிப்பு பக்கத்துல இருக்கும், அந்த சென்டர்லயும் சொல்லும் போது புக்கு எதுவுமே இருக்காது, எல்லாமே மண்டேல இப்படி இருக்கும். எடுத்து டெஃபினேஷன்ல இருந்து எல்லாத்தையும் அப்படியே தான் எழுதுவேன். முன்ன அது அவ்வளோ நல்லா சொல்லி கொடுப்பேன் பிசிக்ஸ். ஓகே, இதெல்லாம் பிசிக்ஸ் சம்மந்தப்பட்டது தான். எனக்கு அப்புறம் மலாய் மாத்திட்டோடனே கடுப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் அப்பயும் நான் சொல்லி கொடுத்தேன். மலாயிலையும் எழுதுவேன், இங்கிலீஷ்லையும் எழுதுவேன். அது அவ்வளோ நேரம் பிடிச்சிரும். ஓகே, பை. Kita tengok soalan nombor 2 guys. Ahmad bergerak dari rumahnya. Hingga Ahmad rumah தெரியல, di Seremban. அப்போ இங்கே இருந்து ஸ்டார்ட். ஓகே, இதான் rumahலேருந்து ஸ்டார்ட். Ahmad menggunakan kereta menuju ke Port Dickson dengan jarak 25 km. Sudah label mah, dalam masa 0.5 jam. Okay. Kemudian dari Port Dickson dia pergi ke Nilai yang jaraknya 40 km dalam masa 45 minit. Di sini dia bagi dalam jam, tiba-tiba dia bagi dalam minit. Betul tak? Jadi kita kena tukar kepada jam. Ya. 45 kita bagi dengan 60 sebab 1 jam 60 minit. Betul? தெரியலன்னா ஒரு வாட்டி எழுதிக்கிங்க, பிரச்சனை இல்லை. அப்போ மினிட்லேருந்து ஜாம் போகணும்னா டிவைட் 60 தானே, அதுதான் நம்ம இப்படி செஞ்சிருக்கோம். உங்களுக்கு 0.75 கிடைக்கும். 0.75 ஜாம்.
Okay. Sekarang இப்ப क्वेश्चन வந்து பாருங்க. Berapakah laju kereta Ahmad sehingga sampai Port Dickson? Okay, Ahmad வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணி Port Dickson வரைக்கும் தான். Laju கேக்குறாங்க. Lajuனா என்ன அர்த்தம்? Jarak bahagi time. masa. Always start with your formula. So jaraknya adalah 25 km, bahagi masanya adalah 0.5 jam. Jadi 50 jawapan meter S1 negative 1. hey, jam போட்டுட்டு sorry S-ஆ. sorry மறந்துட்டேன் சார். நான் ஒரு ஃப்ளோல அப்படியே வந்துருச்சு. பக்கத்துல இருந்துனா ஃப்ளோ வந்திருக்காது, ரோதான் தான் வந்திருக்கும். எஸ் பார்த்து சொல்றேன். ஓகே சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். யாரோ குளிக்கிறாங்களா? குளிக்கலடா, இது மழை பெய்யுது. கைஸ் சீக்கிரம் கைஸ். ஓகே, அடுத்தது பி. Berapakah jumlah kereta Ahmad sehingga sampai ke Nilai? ஓகே, ஆனா இது 90 டிகிரி ஆனா அவங்க சொல்லவே இல்ல. we assume it's a 90 degree. நீலா எங்கண்ணா இருக்கு? ஓகே, நீலா இங்க இருக்கு. laju kereta sehingga sampai ke Nilai. அதாவது இப்போ வந்து ஃபுல்லா லாஜு எடுக்கணும்ல. லாஜு ஈக்குவல் டு jarak bagi masa. அத வந்து 25 மட்டும் தான் எடுத்தோம். இப்போ 40 சேர்த்துக்கணும். அத 0.5 ஜாம் தான் எடுத்தோம். இப்போ 0.75 சேர்த்துக்கீங்க. ஸோ 65 டிவைடட் பை இது ரெண்டையும் சேர்த்தா 1.25 ஜாம் வரும். இது கிலோமீட்டர். எவ்வளோ வருது? புரியுதா என்ன செய்யறேன்ட்டு? நீங்க ப்ரோ ஆயிட்டீங்கன்னா அப்படிதான், நான் பாட்டு ஃபாஸ்டா போய்கிட்டே இருப்பேன். 52 கிலோமீட்டர் per ஜாம், ரைட்? எஸ். நம்மளுக்கு எப்படி உடம்பு இருக்கு, சட்ட சுல்வார் போடுறது முக்கியமோ, அதே மாதிரி இந்த டாபிக்ல நம்ம எழுத்து சும்மா நம்பர் மட்டும் சொல்லக்கூடாது, யூனிட்டை கரெக்டா சொல்லணும். அந்த யூனிட் வந்து அந்த நம்பரோட சட்ட சுல்வார் மாதிரி. டோன்ட் லுக் இட் நேக்கட். எங்க சேக்கு இப்படிதான் சொன்னாங்க எங்களுக்கு. சார் நான் அதே டயலாக் தான் உங்ககிட்ட சொல்றேன். அவன் வந்து இது என்னது மிஸ்டர் லியூ கொஞ்ச நாள் தான் சொல்லி கொடுத்தாரு பிசிக்ஸ் ஃபார்ம் 4ல. ஹைஸ்கூல் வாத்தியார் தான். இன்னும் இருக்காருன்னு நினைக்கிறேன். எப்படின்னா இருப்பாரு மிஸ்டர் லியூ? அவரு குரு டிசிப்ளின் மாதிரி இருப்பாரு. இப்ப இல்ல, கண்ணாடி போட்டுருப்பாரு. ஃபார்ம் 6 தான் ரொம்ப சொல்லி கொடுப்பாரு பிசிக்ஸ். ஓ, அவர் கிளம்பிட்டாரா? அந்த ஃபுட்பால் வாத்தியார் கிளம்பிட்டார். ஃபுட்பால் வாத்தியார். ஓகே, berapakah jumlah sasaran yang dilalui oleh kereta? Jumlah sasaran பாருங்க 25 40 அப்படி போக மாட்டோம். இங்க இருந்து இங்க தானே. அப்ப என்னது 25 ஸ்கொயர் 40 ஸ்கொயர் ரெண்டையும் பிளஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் போட்டுருவோம். எவ்வளவு வருது? 40.31 47. என்னன்னா ஒரு கால்குலேட்டர் உங்களுக்கு கொடுத்தாச்சு. அப்பயும் 47.17 47.17 என்ன சொன்னா? நான் சொன்னேன் நேக்கட்டா விடக்கூடாதுன்ட்டு. மீட்டர்ல இருக்கும், கிலோமீட்டர்ல இருக்கும். கிலோமீட்டர் ஐயோ வாயிலா h-1 செசாரன்னா ஏன்டா ஹெச்லாம் வருது? கரெக்டான சட்ட சுல்வார் போடணும். செசாரான்ல கிலோமீட்டர்ல நிப்பாட்டிடணும். ஓகே, டி சொந்தமா செய்யுங்க. ஓகே, டி வந்து கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட்லாம் இல்ல, செசாரான் சொல்லி கொடுத்துட்டேனே, அதுக்கப்புறம் நீங்க சொந்தமா செஞ்சுக்கலாம். சரி, நல்லா கேட்டுக்கீங்க. எல்லாத்தையும் முடிக்கணும். எல்லாத்தையும் முடிக்கணும்னா பேப்பர்ல இருக்க எல்லாத்தையும், மிச்சம் என்னென்ன கேள்வி இருக்கோ அது எல்லாத்தையும். ஆப்ஜெக்டிவ் இருக்கா பின்னாடி? அவ்வளவுதான். சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். எல்லாத்தையும் முடிங்க. முடிஞ்சு எது மிச்சம் செய்யாம இருக்கோ அதை முடிஞ்சுங்கடா. அவ்வளவுதான்டா. ஓகே, சரி, நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.